ஹாய் மைடே செல்ல குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்க்க போற இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்க்கிறதுக்கு பசில் மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்த நோக்கி பசங்க எல்லாம் ஓடுவாங்க, திரும்பி ஓடி வருவாங்க. இதே மாதிரி திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். அப்படி திடீர்னு ஒரு நாள் இவனுங்க எதை தேடி ஓடுனாங்களோ அதை சரியா கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஏன் தாண்டா இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு அவனுங்க ஒவ்வொரு செகண்ட்லயும் நினைச்சு நினைச்சு தவிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. அந்த சம்பவத்தை தான் நாம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இப்ப இந்த படம் ஆரம்பிக்குதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லிஃப்ட் ஒண்ணு செம்ம வேகத்துல ஒரு பாதாள லோகத்துல இருந்து மேல வருது. அதுல ஒரு பையன் கூட இருக்கிறான். அந்த பையனுக்கு அவன் யார் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியல. என்னை காப்பாத்துக்க, நான் யாருன்னு தெரியல, நான் எங்க இருக்கேன், நான் எப்படி இந்த லிஃப்ட்டுக்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டே இருக்கும் போது அந்த லிஃப்ட் வந்து ஒரு இடத்துல நிக்குது. அந்த லிஃப்ட்டுக்கு வெளியில கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு மேல நின்னுட்டு நீயும் வந்து இங்க சிக்கிட்டியா, இதுக்கப்புறம் உனக்கு அவ்வளவுதான், கனவுலயே உன்னால இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகவே முடியாது, இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை தண்டனக்கா அப்படின்னு சொல்றதும் நம்ம தலைவன் அங்க இருந்து தப்பிச்சு தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓட ஆரம்பிச்சவன் கொஞ்ச தூரத்துல விழுந்துறான். பட் இருந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு ஓடலான்ட்டு பார்த்தா இவன் நிக்கிற அந்த இடத்தோட 4 பக்கமும் சீன பிரிஞ்சு ஓர விட டபுள் மடங்கு பெரிய சவரா கட்டி வச்சிருக்கானுங்க. அங்க இருக்கிற மத்த எல்லாரும் சேர்ந்து இந்த பயல ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சு வச்சிடறானுங்க. அப்படி இவனை அடைச்சு வச்சிருக்க அந்த இடத்துக்கு ஆல்பி அப்படிங்கிற ஒருத்தன் வரான். அந்த கதவையும் திறந்து விட்டு நீ ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னோட பேர் உனக்கு ஞாபகம் இருக்கா, என்னோட பேர் மட்டும் கிடையாது, நான் யாரு எங்க இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற எந்த டீடைல்ஸுமே என் மண்டைக்குள்ள இல்ல, எனக்கு பயமா இருக்குன்னு அவன் அழுதுகிட்டு இருக்கும் போது இதை பார்த்தமே பயப்படாத, என்னோட பேர் வந்து ஆல்பி, நானும் ஒன்ன மாதிரி தான் இங்க வந்தேன், ஸ்டார்டிங்ல எனக்கும் என் பேர் ஞாபகம் இல்ல, அப்படியே 2-3 நாள் போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, சோ உனக்கும் கண்டிப்பா 2 நாளுக்குள்ள உன் பேர்லாம் ஞாபகம் வந்துரும், நீ வந்து அதே லிஃப்ட்ல தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இங்க வந்தாங்க, உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த இடத்த பத்தின எல்லா விஷயங்களையும் இவன் ஒன்னும் நான் சொல்லிட்டு இருக்கிறான். நாம எதுக்காக இங்க இருக்கோம், ஏன் இங்க வந்தோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நீ ஒரு லிஃப்ட்ல இருந்து வந்த பத்தியா, அந்த லிஃப்ட்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஆளுகளா அனுப்பி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி வர மனுஷங்க கூட நமக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் பொருளையும் அனுப்பி வைப்பாங்க. அதை வச்சு நாங்களும் இப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். அப்போ நியூட் அப்படிங்கிற ஒருத்தங்க வர அந்த பையனுக்கு இவனா இன்ட்ரோ கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், பாக்குறதுக்கு பசில் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள பசங்க எல்லாம் ஓடுவாங்க, திரும்பி ஓடி வருவாங்க அப்படின்னு. அந்த இடத்த காமிச்சு இந்த இடத்தோட பேரு மேஸ் அப்படிங்கிறான். மேஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த புதிர் பாதை, சிக்கான வழி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கான வழி அந்த மேஸ்குள்ள இருக்கிறதாவும், ஆனா அந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க பல மாசங்களா போராடிட்டு இருக்கோம், இருந்தாலும் எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறான். இதை எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த மேச பக்கத்துல இருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இவன் போயிட்டு இருக்கான். அப்படி இந்த மேஸுக்கு பக்கத்துல இவன் போறத சக் அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் பாத்துறான். அந்த குட்டி பையன் இந்த பக்கிட்ட, இதை பாருங்க சார், நீங்க புதுசா அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, சோ உள்ள போறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, உள்ள ரொம்ப ரொம்ப கொடூரமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறான். சரிடா சின்ன பையல, நான் உள்ள போகல, பக்கத்துல இருந்து பாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல போய் நின்னவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ட்ரை பண்ண, அப்போ கேலி அப்படிங்கிற ஒருத்தன் இந்த பயல புடிச்சு ஒரே தலா தள்ளி விட்டுறான். அப்போ கேலிக்கும் புதுசா வந்த இந்த பயலுக்கும் சட்டை நடக்க, அப்போ மத்தசம் பண்ண வந்த மத்த பேரெல்லாம் சேர்ந்து இத பாரு, புதுசா வந்தவனே உன்னை காப்பாத்துறதுக்காக தான் கேலி தள்ளி விட்டான் அப்படிங்கிறானுங்க. ஆனா இவனுங்க எல்லாரும் சொல்றத நம்ம புதுசா வந்தவன் நம்ப மாட்டேங்கிறான். ஏன்டா என்னை தள்ளி விட்டு கொல்ல பார்த்தவன என்னை காப்பாத்த வந்திருக்கான்னு ஏன் காதிலே பூஸ்த பாக்குறீங்களா, இன்னும் எத்தனை பேரா இந்த மாதிரி எல்லாம் கிளம்பிக்கிட்டீங்க அப்படின்ட்டு அவன் சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கும்போது இந்த புதுசா வந்தவன் போக நினைச்ச அந்த பாதை இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிக்குதுங்க. டே நாங்க என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறது இப்போ உனக்கு புரியுதா இல்லையா, ஒருவேளை கேலி மட்டும் உன்னை தள்ளிவில்லை அப்படின்னா நீ இந்த மேஸ்குள்ளேயும் போயிருப்ப, அதனால நசுங்கி செத்தும் போயிருப்ப அப்படிங்கிறாங்க. இப்ப அப்படியே சீன கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஜாலியா ஒரு பக்கமா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு அப்படியே கூத்து கும்மாளமுமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ புதுசா வந்த இந்த பயலுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, சோ நியூட்டு கிட்ட கேட்டு அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் ஒட்டு ஒன்னா கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தவனை காமிச்சு அவனோட பேரு மீனும், அவன் கூட இன்னும் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அவங்கள நாங்க வந்து ரன்னர்ஸ் அப்படின்ட்டு கூப்பிடுவோம். தினமும் காலையில அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மேஸ்குள்ள ஓடி போயிட்டு அங்க ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு மேப் ஒன்று ரெடி பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இந்த மேப்பை ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா எங்களால முடியல அப்படிங்கிறான். 3 வருஷம் அதுக்குள்ள போயிட்டு வந்தோம், எதுக்காக உங்களால மேப்பை ரெடி பண்ண முடியலன்னு அவன் கேக்குறான். ஏன்னா தினம் தினம் நைட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மேஸ் வந்து தன்னோட பேட்டர்னை வந்து மாத்திட்டே இருக்கும், அதனாலதான் எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றதும் சரி ஓகேடா, அப்ப நைட் நேரத்துல அந்த மேஸ்குள்ள இருந்து அந்த வழியை கண்டுபிடிக்கலாம் இல்லையா அப்படிங்கிறான். நீ சொன்ன அதே விஷயத்த நாங்களும் ஃபாலோ பண்ணோம், ஆனா நைட் நேரத்துல அங்க போன யாருமே திரும்ப பகலானதுக்கு அப்புறம் வெளியில வரல, ஏன்னா உள்ள கிரீவர்ஸ் அப்படிங்கிற ஒரு சில கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அதுங்க எல்லாம் நைட் நேரத்துல தான் வெளியே வரும், அப்படி வந்தா மனுஷங்களை கொண்டு தின்னுடும், அதனாலதான் நாங்க பகல் நேரத்துல மட்டும் உள்ள போயிட்டு அந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கான மேப்பை ரெடி பண்ணிட்டு இருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு இப்ப அந்த பசங்க கேங்கா விளையாண்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அப்போ நம்ம கேலி தம்பி வந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க, அதாவது ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள 2 பேர் நிக்கிட்டு ஒருத்தர் மாத்தி மாத்தி தள்ளி விட்டுக்குவாங்க. அந்த கேம் நடக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல இந்த புதுசா வந்தவன் போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த கேம் ஆடுறதுக்காக கேலி வந்து இந்த புதுசா வந்தவனை கூப்பிட இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த
கேலி கூட முட்டி மோதி விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து தலையில அடிபட்டதுங்க. அப்படி தலையில அடிபட்டதுமே இந்த பையனோட பேரு தாமஸ் அப்படிங்கிறது இந்த பயலுக்கு ஞாபகம் வந்துருதுங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நாம காலையில மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ தாமஸ் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட கனவுல அவன் ஏதோ ஒரு லேப்ல இருக்கிற மாதிரியும் அவனை சுத்தி நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் நிக்கிற மாதிரியும் அவனுக்கு கனவுல வந்துட்டு இருக்குதுங்க. அப்போ ஆல்பியக்க வந்து அவனை எழுப்பி விட்டு அந்த செவுத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போறாரு. இந்த இடத்துக்கு வந்த எல்லாரோட பேரும் இந்த செவுத்துல இருக்குது. சோ நீயும் உன் பேரை இந்த செவுத்துல எழுதுன்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு கத்தியை கொடுக்குறாரு. அப்போ இங்க வந்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேரை நாங்களே அழிச்சிருவோம் அப்படின்ட்டு ஆல்பி சொல்றாரு. அதுக்கப்புறம் தாமஸும் தன்னோட பேரை அந்த செவுத்துல எழுதி முடிச்சுட்டு உணவுப் பொருளை விளைவிக்கிறவங்களுக்கு தம்பி வந்து ஹெல்ப் பண்ண போறான். அப்போ தாமஸ் கிட்ட உரத்தை எடுத்துட்டு வர சொல்லி நம்ம நியூட் வந்து அவனை காட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறான். அப்படி இயற்கை உரங்களை தேடி இந்த பையன் காட்டுக்குள்ள போகும்போது பென் அப்படிங்கிற ஒருத்தன் பாக்குறதுக்கு ஜாம்பி மாதிரியா இருக்கிறான். இவனை பிடிச்சி அடிச்சு கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல நான் உன்னை பாத்துட்டேன், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு தாமஸை கொலை பண்றதுக்கு அவன் துரத்திக்கிட்டே வர அவன் கத்தி கதறிக்கிட்டு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு கோர சத்தத்தோட அந்த காட்டை விட்டு வெளில வந்து விழுகிறான். ஒரு கட்டத்துல தாமஸோட கையை நகர விடாம பிடிச்சிட்டு அவன் கழுத்தை பிடிச்சு கடிக்க போற நேரத்துல நம்ம நியூட் தம்பி வந்து ஒரு கட்டையால அந்த பென்னோட தலையில உட்டியாடி அடிச்சு படுக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பென்னோட சட்டையை தூக்கி பார்க்கும்போது அவன் வயித்துல ஏதோ ஒரு காய ஒண்ணு இருக்குது. அதை பார்த்து மிரண்டு போன எல்லாரும் இதுக்கப்புறம் இவனை காப்பாற்ற முடியாது, சோ நாம இவனை பிட்ல போட்டு அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனை ஒரு சிறைக்குள்ள போட்டு அப்படியே தனிமைப்படுத்தி வச்சிடறாங்க. அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கறத நம்ம தாமஸ் வந்து ஆல்பிட்ட கேட்கும்போது இங்க இருக்கிற நிறைய பேரு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள காப்பாற்றவும் முடியாது, அதனால அவங்க சாகுற வரைக்கும் நாங்க தனிமைப்படுத்தி வச்சிருவோம் அப்படிங்கிறான். பெண்ணு வந்து என்ன அட்டாக் பண்ணும்போது நான் உன்னை பார்த்தேன், இது எல்லாமே உன்னோட ஃபால்ட் தான், சோ உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் துரத்துனான், இதுக்கெல்லாம் நான் எப்படி காரணமாக முடியும், என்ன எங்க பார்த்தா அப்படின்னு தெரியலையே, இதுல உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்னும் புரியல, நீ வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்போ ஆல்பி கிட்ட தாமஸ் வந்து நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கறான். பெண்ணை நாம ரொம்ப நேரம் கட்டுப்படுத்தி தனிமைப்படுத்த முடியாது, சோ சீக்கிரமா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த சடங்குகளை முடிக்கணும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை அந்த மேஸ்குள்ள தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க. பெண்ணு வந்து கத்துறான் கதறான், ப்ளீஸ்ரா எனக்கு ஒண்ணு இல்ல என்ன விட்டுருங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறான். ஆனா இந்த பசங்க யாருமே அந்த பெண் சொல்றதை கேட்காம அந்த மேஸ் க்ளோஸ் ஆகுற அந்த நேரம் பார்த்து இந்த பெண்ணை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுறானுங்க. உள்ள போன பெண்ணு கண்டிப்பா செத்து போயிடும் அப்படின்னு நம்ம சக் தம்பி வந்து தாமஸ் கிட்ட சொல்றான். இப்போ நம்ம தாமஸ் தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பையனுக்கு அந்த கனவு வருதுங்க. முன்னாடி இவனை சுத்தி மட்டும் ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இப்ப இவனுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு ஆபரேஷன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம தாமஸ் கிட்ட அவனுங்களை ஈஸியா செய்ய விடாம உன்னால முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடு அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த கனவு கலைஞ்சு கண்ணை முடிஞ்சு பார்த்தா நம்ம மீன் இருக்கான் பாக்க, அவனும் இன்னொரு ஆளும் அந்த மேஸ்குள்ள ஓடி போறாங்க. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிடுதுங்க. ஆனா அப்போ அந்த மீனவும் இன்னொரு பையனும் திரும்ப வரவே இல்ல. உள்ள போனவனுங்க திரும்பி வருவானுங்களா இல்ல அங்கேயே மாட்டிப்பானுங்களா அப்படிங்கிற பயத்துல அங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் அந்த கதவுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. நேரம் ஆனதுனால அந்த கதவை மூட ஆரம்பிச்சதும் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம மீனவை பார்க்க போறதுல சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்ப போற நேரத்துல நம்ம மீனோ வரான். ஆனா மீனோ கூட போன இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, அந்த பையனுக்கு ஏதோ அடிபட்டு இருக்கு போல, சோ அந்த பையனால நடக்க முடியல, அவனை பிடிச்சி தர இழுத்துக்கிட்டு தான் மீனோ வந்துட்டு இருக்கான். அவனுங்க அதே வேகத்துல வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கதவு சாத்திரும், அவனுங்க வந்து உள்ள மாட்டிப்பானுங்க. சோ நம்ம யாராவது உள்ள போய் காப்பாத்தலாமா அப்படின்னு நம்ம தாமஸ் கேட்கும்போது இல்ல உள்ள ரன்னர்ஸ் தவிர வேற யாருமே போக கூடாது, அதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றதால எல்லாரும் அப்படியே கப்பு சிப்பு நின்னுட்டு இருக்காங்க. வெளில நிக்கிற எல்லாருமே அவனுங்களை முடிஞ்ச அளவுக்கு சேர பண்றாங்க, உடலாம் முடியும் சீக்கிரம் வா வா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு ரெண்டு பேரும் கண்டிப்பா வெளில வர மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம தாமஸுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுது. அந்த கதவுக்கு பக்கத்துல வந்த அந்த ரெண்டு பேருமே அந்த கதவை தாண்டி வர முடியலங்க. தாமஸுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அந்த கதவு க்ளோஸ் ஆக போற கடைசி செகண்ட்ல இந்த பையன் அந்த மேஸ்குள்ள ஓடி போயிடுறான். தக்காளி பழம் மாதிரி நெசுங்க வேண்டியது, ஆனா நூல் நீல இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போய் சேர்ந்துறான். மீனோ கூட இன்னொருத்த போனா பாருங்க, அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஆல்பி தம்பி தான். பெண்ணுங்கிற ஒருத்தன் பாதிக்கப்பட்டா பாருங்க, எக்ஸாக்டா அதே மாதிரி தான் இந்த ஆல்பியும் பாதிக்கப்பட்டிருக்கான். நாம இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது, நமக்கு எடுத்து போயாகணும், என் கூட வான்னு சொல்லிட்டு மீனோ ஆல்பியை கண்டுக்காம முன்னாடி போக அப்படி எல்லாம் நாம தனியா தப்பிச்சு போக முடியாது, நம்ம ஆல்பியையும் நம்ம கூடவே சேர்த்து கூட்டிட்டு போகணும். சோ இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு நம்ம தாமஸ் கூப்பிடும் போது இதை பார் தம்பி, நாம எவ்வளவு பெரிய ரன்னர்ஸ் இருந்தாலும் இந்த மேசுக்குள்ள நைட் டைம்ல கண்டிப்பா நம்மளால சர்வை பண்ண முடியாது, அந்த மிருகங்கள் வந்து அவ்வளவு கொடூரமானது, நம்மளாலே தப்பிக்க முடியாது அப்படின்னா அப்ப கண்டிப்பா யோசிச்சு பாரு ஆல்பியை வச்சுக்கிட்டு நம்ம எப்படியா தப்பிக்கிறது. சரி மீனோ நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இவனை நம்ம எப்படியும் விட்டு போக கூடாது, இவனையும் நாம எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செவுத்துல நிறைய கொடிகள் எல்லாம் பறந்துருக்கிறத பார்த்துட்டு நாம ஆல்பி அந்த கொடிகளுக்கு நடுவுல மறைச்சு வச்சிடலாம், அதை செய்யறதுக்காகவது எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடிகள் எடுத்துட்டு வந்து ஆல்பியோட உடம்புல கட்டி அப்படியே கொஞ்சமா அந்த கொடிகளுக்கு நடுவுல அவனை இழுக்க ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்க ஃபுல்லா மேல இழுக்கவே இல்ல, பட் அதுக்குள்ள அந்த மிருகம் வந்துருதுங்க. டே மிருகம் வந்துருச்சுடா நம்ம கிளம்பணும்டா அப்படின்ட்டு இந்த மீனோ போய் கத்துறான் கதறான். ஆனா ஆல்பியை சேஃபா ஒரு இடத்துல வைக்காம நான் வரமாட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்றா மீனோ அப்படின்னு
அப்படின்ட்டு இவன் எவ்வளவு சொல்றான். ஆனா மீனோ பைய இவன் சொல்றதை கேட்காம அவன் இழுத்துக்கிட்டு இருந்த அந்த கொடியை அப்படியே விட்டு ஓடி போயிடுறான். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்ச அந்த கொடியை நம்ம தாமஸ் மட்டும் பிடிச்சிருக்கான் இல்லையா. சோ அந்த கொடி இப்ப இவனை அப்படியே மேல தூக்கிட்டு போயிடுது. ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி அந்த ஆல்பியை வந்து மேல கொண்டு போய் சேர்த்துறான். அதுக்கப்புறம் அந்த கைத்தை எங்கேயாவது கொண்டு போய் கட்டலான்னு பாக்குறான். பட் அதுக்குள்ள அந்த மிருகம் வந்துருதுங்க. அந்த செவுத்தோட அடிப்பகுதியில கொஞ்சோடு இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ள இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியே ஒளிஞ்சுக்கிறான். அந்த கொடூர மிருகமும் இவனுங்களை பார்க்கல, அந்த இடத்த விட்டு அப்படியே கடந்து போயிடுது. இந்த வீணா போன விளக்காத பைய செவுனு நைட்டு ஃபுல்லா அங்கனே படுத்துருக்கலாம். ஆனா என்ன பண்றான் தெரியுமா, அந்த இடத்த விட்டு வெளில வந்து அப்படியே நாலா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்த பையனோட தலைக்கு மேல அந்த கொடூர மிருகம் நிக்குதுங்க. அது துரத்த இவன் ஓட அது துரத்த அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இப்படியே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு செவுத்து மேல ஏறி ஓட ஆரம்பிக்கிறான். அதுவும் பின்னாடி விடாம துரத்திட்டே வருது. இப்படியே ஓடிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ட்டு இந்த இடத்துல இருந்து நிறைய கொடிகள் படர்ந்திருக்கிற ஒரு செவுத்து நோக்கி அப்படியே ஜம்ப் பண்ணி அதை பிடிச்சிடறான். அந்த மிருகமும் இவனை பிடிக்கிறதுக்காக அந்த செவுத்து மேல பாஞ்சு குதிக்குது. அப்ப அந்த கொடிகள் எல்லாமே அந்த மிருகத்துக்கு மேல படர்ந்துருதுங்க. அவ்வளவுதான், அதுல மாட்டிக்குது. அந்த கேப்ல இவனும் அங்கிருந்து ஓடி வர நம்ம மீன் இருக்கான் பாருங்க, அந்த பையன் இந்த பையன் கூட வந்து சேர்ந்துடுறான். தாமஸே இந்த இடத்தோட பேட்டர்ன் மாறிட்டு இருக்கா, நம்ம சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லிட்டு அந்த மீனை வந்து சம வேகம் ஓடிட்டு இருக்கான். ஆனா தாமஸ் ஓடாம அங்கே நிக்கிறான். ஆனா அந்த மீனோ பையன் அங்கிருந்து தலைதறிக்க அந்த இடத்தோட கடைசி வரைக்கும் போயிடுறான். அங்க போயிட்டு தான் பாக்குறான் நம்ம தாமஸ் இன்னும் அங்கே தான் நிக்கிறான் அப்படின்ட்டு. டே தாமஸ், சீக்கிரம் ஓடி வாடா, இந்த இடம் மாறிட்டேடா, வாடா அப்படிங்கிறான். அங்க இருக்கிற ஒரு செவுரு ஒண்ணு அப்படியே அங்க இருந்து வெளில வருதுங்க. அதையும் பாக்குறான். பின்னாடியே இவனை துரத்திட்டு வர அந்த மிருகத்தையும் பாக்குறான். அப்ப அந்த மிருகத்தை பார்த்து நம்ம தாமஸ் கத்துறாங்க, ஏ மிருகமே, நான் இங்கே தான் இருக்கிறேன், உன்னால முடிஞ்சா என்ன பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த பைய கதற ஓட அதுவும் அப்படியே பின்னாடி செம்ம வேகமா துரத்திட்டு வருது. அப்போ அந்த கதவு மூட போற கடைசி செகண்ட்ல நம்ம தலைவன் வந்து இங்கிருந்து நேக்காத்த பிச்சு அந்த பக்கமா போயிடுறான். அவனை துரத்திக்கிட்டே பின்னாடி வந்த அந்த கிரீவர் அப்படிங்கிற மிருகம் அந்த கதவுகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அப்படியே தக்காளி பழம் மாதிரி நசுங்கி போயிடுதுங்க. கட் பண்ணா பொழுது விடுதுங்க. உள்ள போன 3 பேரும் திரும்ப வருவானுங்களா இல்ல உள்ளறையா அள்ளி வச்சு கொல்லி வச்சிட்டாங்களா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கதவுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அந்த கதவும் திறக்குது. பட் உள்ள இருந்து யாருமே வெளில வரல. அப்படின்னா 3 பேருமே செத்துட்டு தான் நினைச்சு இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படியே மனசை உடைச்சு போய் திரும்ப போது இவனுங்க செத்து போயிட்டு தான் நினைச்ச அந்த 3 பேரும் அப்படியே ராஜ நட போட்டு வரானுங்க. அப்ப அந்த குட்டி பையன் ஜங்கு, என்னடா 3 பேரும் முழுசா வந்துட்டீங்க, அந்த கிரீவர் மிருகத்தை பாத்தீங்களா இல்லையா அப்படிங்கிறான். அப்போ மீனும் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னது பாத்தீங்களாவா, இந்த தாமஸ் ஒரு தரமான பிளான போட்டு அந்த கிரீவர் மிருகத்தையே கொண்டுட்டான் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர் இருக்கான் பாருங்க, அந்த கேலி, அந்த பையன் ஒரு கூட்டத்தை கூட்டி, இத பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இங்க இருக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய எந்த ரூல்ஸுமே யாருமே பிரேக் பண்ணதில்ல. அந்த மேஸ்குள்ள ரன்னர்ஸ் தவிர வேற யாருமே போக கூடாது அப்படிங்கறத தாமஸ் கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அவன் சொன்ன பேச்சு கேட்காம அந்த ரூல்ஸை மீறி இவன் உள்ள போயிட்டான். சோ தாமஸ்க்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு அந்த மீனோ கிட்டையும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சஜஷன் ஒண்ணு கேட்கறான். அப்போ மீனோ என்ன சொல்றான் அப்படின்னா, இத பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த இடத்துல இருக்கோம். ஆனா நம்மளால ஒரு மிருகத்தை கூட கொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு வந்தவன் கண்ணிமைக்கிற நேரத்துல ஒரு ஐடியா பண்ணி அந்த கிரீவர் மிருகத்தை ஈஸியா போட்டுட்டான். ஆனா அது மட்டும் கிடையாது, நாம செத்து போவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உள்ள வந்தான். அதை முரட்டு தைரியம் அப்படின்னு சொல்றதா இல்ல குருட்டு நம்பிக்கைன்னு சொல்றதான்னு தெரியல. எது எப்படியோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவனை ரன்னர்ஸ் லிஸ்ட்ல சேர்க்கலாம்னு தோணுது. சோ இதுக்கப்புறம் தாமஸ் வந்து என்னோட டீம் அப்படின்றான். அந்த இடத்துக்கு வெளியில ஒரு பயங்கரமான சத்தத்தை கேட்டு இங்க இருக்கிற எல்லாரும் தலைதறிக்க அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு லிப்ட்ல தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த லிப்ட்ல இப்ப யாரோ இங்க வராங்க, அந்த சவுண்ட் தாங்க அது. இப்ப எல்லாரும் அந்த லிப்ட் கிட்ட போய் பார்த்தா அந்த லிப்டுக்குள்ள இருக்கிறது ஒரு பொண்ணு. இது வரைக்கும் இந்த இடத்துக்கு பொண்ணுங்க வந்ததே இல்ல. ஆனா இந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்டா வரா. அந்த பொண்ணோட கையில ஒரு பேப்பர் ஒன்று இருக்குதுங்க. அதை எடுத்து பார்த்தா இந்த இடத்துக்கு வர கடைசி ஆளு இந்த பொண்ணு மட்டும் தான். இதுக்கப்புறம் யாருமே வரப்போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்குது. அப்போ இவ்வளவு நேரமா மயக்கத்துல கிடந்த அந்த பொண்ணு திடீர்னு கண்ண முடிச்சு தாமஸோட பேர் சொல்லிட்டு மறுபடியும் மயக்கம் போட்டுறா. இப்ப நம்ம தாமஸ் என்ன சொல்றா அப்படின்னா, அந்த மேஸ்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத நாம போய் கண்டிப்பா பார்க்கணும். ஆனா நம்ம 2 பேர் மட்டும் பத்தாது, இன்னும் கூட ஒரு சில பேர் வேணும் அப்படின்னு மீனு கிட்ட சொன்னதும் அந்த பையன் இன்னும் ஒரு சில பேரை அங்க கூட்டிட்டு வரான். இப்போ அந்த 4-5 பேரும் சேர்ந்து அந்த மேஸ்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த கிரீவர் மிருகம் செத்து புடிச்சு பாருங்க, சரியா அந்த இடத்துக்கு போய் பாக்குறானுங்க. அந்த மிருகத்தோட வெளிப்பகுதியில பாக்குறதுக்கு உண்மையான மிருகம் மாதிரியும் அதோட உள்பகுதியை பார்த்தா ஏதோ ரோபம் மாதிரியும் இருக்குதுங்க. சோ இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த மிருகத்தோட கால் பிடிச்சு அப்படி இழுக்கிறானுங்க. அந்த கால் அப்படியே கையோட வர அந்த காலுக்குள்ள பாக்குறதுக்கு ஒரு சின்ன மிஷின் மாதிரி ஒன்று இருக்குதுங்க. அதுல வந்து 7 அப்படின்ட்டு நம்பர் போட்டுருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே இப்ப டைம் ஆயிடுது. சோ இதுக்கப்புறம் அவனுக்கு உள்ள இருக்க முடியாது அப்படின்ட்டு அவனுக்கு எல்லாரும் அதை எடுத்துக்கிட்டு வெளில வந்துடுறாங்க. இப்ப அவனுக்கு எடுத்த அந்த மிஷினை கொண்டு போய் நியூட்டு கிட்ட காட்டும்போது இது வந்து சப்ளையர்ஸோட நம்பரு, அந்த மிருகத்தை கண்டுபிடிச்சவங்க தான் இதையும் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தாமஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, இத பாருங்க, இந்த 3 வருஷத்துல நமக்கு கிடைச்ச ஒரே குழு இது மட்டும்தான். அதனால அந்த மேஸ்குள்ள மறுபடியும் போறோம், இதை அனுப்புனவங்களை நாம கண்டுபிடிக்கணும். சோ வாங்க நாம உடனடியா போகலாம் அப்படிங்கும்போது அந்த கேலி இருக்கான் பாருங்க, இத பாரு தாமஸ், நீ சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கலாம், ஆனா நீ வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிருக்க. சோ நீ கண்டிப்பா தண்டனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறா. ரூல்ஸை பிரேக் பண்றவங்களுக்கு நம்ம நியூட் இருக்கான் பாருங்க, அந்த பை தாங்க தண்டனை கொடுப்பான். கேலியோட மனசும் உடைஞ்சிடக்கூடாது. அதே நேரத்துல இவனுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாமஸ் சிறைக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம நாளையில இருந்து அவன் அபிஷியலா ரன்னரா அறிவிக்கப்படுவான் அப்படிங்கிறான். இதை கேட்டதுமே கேலிக்கு செம்ம கோவம் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனு வந்து நம்ம தாமஸை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறான். 3 வருஷமா அந்த மேஸோட மேப்பை
ஒளிப்பை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீனோ அந்த மேஸ்குள்ள போயிட்டு வந்திருப்பான். அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இது வரைக்கும் மீனோ அந்த மேப்பை ரெடி பண்ணவே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மீனோவை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மேஸோட மேப்பையும் அப்படியே வேற லெவல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த மேஸ் வந்து ஒவ்வொரு நாள் நைட்டுமே அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். மொத்தமா 8 பேட்டர்ன்ல மாறும். நாளைக்கு 6, நாளைக்கு 8, அதுக்கப்புறம் 1, 2 அப்படின்ட்டு ஒவ்வொரு நாள் நைட்டும் இப்படி பேட்டர்னை மாத்திக்கிட்டே இருக்கும். இந்த 8 பேட்டர்னையும் கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு இங்க எது தப்பிக்கிற வழியை மட்டும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. இதை மட்டும் நம்ம ஆளுங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், ஒட்டுமொத்த மேப்பையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியலன்னு எல்லாரும் மனசை விட்டுருவாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இதை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்லல. அதனாலதான் சொல்றேன், நீயும் யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படிங்கிறான். அப்போ ஒரு 2-3 பசங்க ஓடி வந்து அண்ணா அந்த அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் இவனுங்களும் தலதறிக்க அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணு இந்த பசங்களாரையும் பார்த்து பயந்து போய் அங்க இருந்த ஒரு மர வீட்டு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா பசங்களையும் அடிக்கிறா. அப்போ இந்த பொண்ணுகிட்ட தாமஸ் ரொம்ப நேக்கா பேசி அந்த மர வீட்டு மேல இவனு ஏறி போயிடறான். அப்போ ஒரு கத்தி எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டு, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பக்கத்துல வராம பதில் சொல்லு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடா, நீங்க எல்லாம் யாரு, இது என்ன மாதிரியான இடம் அப்படின்னு கேக்குறா. இது எல்லாமே நார்மலா தான் இருக்குது, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, நீ எதையும் நினைச்சு பயப்படாத, இன்னும் 2 நாள்ல உனக்கு உன் பேர் மட்டும் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொன்ன அடுத்த செகண்ட்ல என்னோட பேர் தெரசா அப்படிங்கிறா. வழக்கமா இங்க வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தான் அவங்க பேரு தெரிய வரும் இல்லையா. ஆனா இந்த பொண்ணுக்கு வரும்போதே இந்த பொண்ணோட பேரும் நம்ம தாமஸோட பேர் மட்டும் தெரிஞ்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் தாமஸும் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கறதையும், இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே அவங்களோட பேரை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கறதையும் சொல்றான். அதுக்கப்புறம் தாமஸ் தெரசா கிட்ட உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு தாமஸோட கனவுல என்னென்னலாம் வருமோ எக்ஸாக்டா அதை அப்படியே சொல்றாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு என் காதுல அடிக்கடி கேட்டுட்டே இருக்கும். ஆனா எதுக்காக அந்த குரல் எனக்கு கேட்டுட்டு இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறா. நான் மயக்கத்துல இருந்து கண்டுபிடிக்கும் போது என்னோட பாக்கெட்ல இது இருந்தது அப்படின்ட்டு 2 இன்ஜெக்ஷன் எடுத்து காட்டுறா. அதை பார்த்ததுமே இது கண்டிப்பா ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு தலை ஓடி போனவன் நம்ம ஆல்பி வந்து ஏதோ ஒரு விஷயத்தால தாக்கப்பட்டிருப்பான். சோ அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கும். அப்படின்னா ஆல்பியை குணப்படுத்துறதுக்காகத்தான் இந்த இன்ஜெக்ஷனை அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். அந்த இன்ஜெக்ஷனை ஆல்பிக்கு போறதுக்காக நம்ம தாமஸ் வந்து பக்கத்துல போவோம் பாருங்க. அப்ப தாமஸ ஒரே அப்படியே பிடிச்சி, இதை பாரு, நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கத்திட்டு இருப்பான். அப்ப அந்த இன்ஜெக்ஷனை இந்த தெரசா பிடிக்கி அவன் நெஞ்சில ஒரே குத்துதாங்க. கத்திக்கிட்டவன் இப்ப அப்படியே சைலண்டா படுத்துறான். அப்போ கேலி உள்ள வந்து தாமஸ் கிட்ட, இதை பாரு தாமஸ், உனக்கு கொடுத்துருக்க அந்த தண்டனைய நாம இப்ப நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு, சோ நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் அந்த சிறைக்குள்ள கொண்டு போய் தள்ளுறாங்க. அப்போ தாமஸ் கேலி கிட்ட, இத பாரு கேலி, அப்படி என்கிட்ட உனக்கு என்ன தடா பிரச்சனை, எதுக்காக வந்ததுல இருந்து நீ என்ன கார்னர் பண்ணிட்டே இருக்க அப்படிங்கிறான். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பென்னும் ஆல்பியும் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்தா. அப்படி அந்த பொண்ணு கண்ண முடிச்சதுமே உன்னோட பேர் தான் சொன்னா. ஆனா அது மட்டும் இல்லாம கண்டிப்பா சொல்றேன், அந்த பொண்ணை பத்தி உனக்கும் நல்லாவே தெரியும், நீ தான் எங்க கிட்ட மறைக்கிற அப்படிங்கிறான். அப்போ கேலி கிட்ட தாமஸ், இத பாரு கேலி, நாம நிரந்தரமா இங்கே இருந்துட முடியாது அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும் தானே அப்படிங்கிறான். ஆனா அந்த கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம அந்த வீணா போனவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்கர் காம்பாருங்க, அந்த பையன் நம்ம தாமஸ் மீட் பண்ணதுக்காக வரான். நாளைக்கு நீ இந்த இடத்த விட்டு தப்பிக்க போறதுக்கான அந்த வழியை கண்டுபிடிக்க போறேன்னு கேள்விப்பட்டேன். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான அந்த வழியை ஒன்னால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இந்த இடத்த விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும். என்னோட அம்மா அப்பா கூட இருந்த எந்த நினைவுகளும் இப்ப எனக்கு இல்ல. அதனாலயே என்னவோ தெரியல, எனக்கு பெருசா ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்தது இல்ல. ஆனா என்ன பெத்தவங்களுக்கு என்ன நல்லா ஞாபகம் இருக்குல்ல, நான் இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்படின்னா அவங்க என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நாளைக்கு நீ வெளில போனதுக்கு அப்புறம் என்னோட அம்மா அப்பா என்ன தேடுறாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கொடுத்தேன்னு சொல்லி இந்த பொம்மையை அவங்க கிட்ட கூட அப்படின்ட்டு ஒரு பொம்மை ஒண்ணா கொடுக்குறாங்க. ஆனா அந்த பொம்மையை வாங்கின தாமஸ் திரும்பவும் அந்த குட்டி பையனை கொடுத்து, இங்க இருந்து தப்பிச்சு போற வழிய நான் கண்டிப்பா கண்டுபிடிக்க தான் போறேன். அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் மொத்தமா சேர்ந்து தான் இந்த இடத்த விட்டு தப்பிப்போம். அப்படி இந்த இடத்த விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் நீயே உன் கையால இந்த பொம்மையை உன்னை பெத்தவங்கள்ட்ட கொடு. சோ இப்போ நீ போய் நிம்மதியா தூங்குன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை அனுப்பி வைக்கிறான். கட் பண்ணா பொழுது பிடிச்சதோ நம்ம தாமஸ பாக்குறதுக்காக மீனோ வரான். அந்த கதவுகள் திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நாம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு மீனோ தாமஸ கூட்டிக்கிட்டு அந்த மேஸ்க்கு பக்கத்துல போய் நிக்கிறான். அப்போ அந்த கதவுகள் திறந்ததோ இந்த 2 பேரும் உடனே ஓட ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா 8 ஃபார்மட்ல அந்த மேஸ் வந்து தன்னோட வழிகளை தினமும் மாத்தி அமைக்கும் இல்லையா. அப்படி இந்த ஒவ்வொரு ஃபார்மட்டுக்கும் ஒவ்வொரு கிரியேச்சர் இருக்குங்க. அந்த 7வது ஃபார்மட்ல இருக்கிற அந்த கிரியேச்சர் தான் நம்ம தாமஸ் தம்பி போட்டதுல இருப்பான். அப்படின்னா அந்த 7வது ஃபார்மட் இப்போ ஓப்பன்ல தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த 2 பேரும் சேர்த்து இப்ப அந்த இடத்துக்கு ஓடி போய் பாக்குறானுங்க. ஆனா இந்த பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க. அது என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த 7வது ஃபார்மட்டையே காணும். ஆனா ட்விஸ்ட்டுக்கு மேலேயே இன்னும் ட்விஸ்ட்டுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த செத்து போன மிருகத்தோட உடம்புல இருந்து ஒரே ஒரு பாடி பார்ட்டை மட்டும் அவங்க கழட்டி எடுத்திருப்பானுங்க.
அதுக்குள்ள இருந்து ஒரு பீப் சவுண்ட் கேட்டதும் அதை எடுத்து நம்ம தாமஸ் கையில வச்சுக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டான சவுண்ட்லாம் கேக்குது. அந்த சவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு இவன் ஒரு வழியை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்படி தாமஸ் கண்டுபிடிச்சு போற வழிய இது வரைக்கும் இந்த மீனோஸ் கூட கண்டுபிடிச்சதே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த வழியை பார்த்ததும் இப்படி எல்லாம் கூட வழி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா எங்கெங்கேயோ சுத்தி அந்த இடத்துக்கு போனா அந்த இடம் வந்து ஒரு முட்டுச்சந்து. அதுக்கப்புறம் இடமே இல்ல. இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்றது தாமஸ்னு நம்ம மீனோ கேட்கும்போது தாமஸோட கையில இருந்த அந்த மிருகத்தோட பாடி பார்ட்ல இவ்வளவு நேரமா சிகப்பு கலர்ல லைட் தான் எரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப அது பச்சை கலர்ல மாறுது. அப்படி இது பச்சை கலர்ல மாறதும் அந்த இடத்துல புதுசா ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகுதுங்க. அந்த இடத்த பார்த்துட்டு என்னடா இது படு பயங்கரமா இருக்குது, இந்த இடத்த நாம நம்பி போலாமா அப்படின்ட்டு நம்ம மீனோ கேக்குறான். ஆனா தாமஸ் என்ன சொல்ற அப்படின்னா எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, சோ வா நம்ம உள்ள போலாம்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. பாக்குறதுக்கே டனல் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு பீப் சவுண்ட் ஒண்ணு கேக்குது. அப்படி இந்த டனலுக்கு பக்கத்துல இவனுங்க போய் நிக்கும் போது உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு இந்த ரெண்டு பேரையும் ஸ்கேன் பண்ணுதுங்க. அப்படி இவனுங்களை ஸ்கேன் பண்ண அடுத்த செகண்ட்ல அந்த இடத்துல அலற அடிக்குது. இவனுங்களும் இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு ரெண்டு பேரும் தலதறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிருகத்தோட உடம்புல இருந்து எடுத்த அந்த பாடி பார்ட்டை வச்சுதான் இந்த இடத்த கண்டுபிடிச்சு இந்த டனலுக்கு பக்கத்துல வந்திருப்பாடுங்க. ஒருவேளை அந்த டனலுக்குள்ள தான் அந்த செத்து போன மிருகம் இருந்திருக்குமோ என்னவோ. அப்படி அந்த மிருகம் இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள விடுவாங்க போல. சோ அந்த டனலுக்கு பக்கத்துல வந்தது அந்த மிருகம் தான் இல்லையா அப்படிங்கறத ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டு பசங்களும் இருந்திருக்காங்க. அதை வச்சு பார்த்துட்டு தான் டனல் கிட்ட வந்தது மிருகம் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மொத்த இடத்தையும் லாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால உள்ள போன ரெண்டு தலைகளும் தலைகால புரியாம அப்படியே தலைதறிக்க அந்த இடத்த விட்டு வெளில ஓடி வராங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய எல்லா செவர்களும் இப்ப மறுபடியும் வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ஓடுறானுங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க. கருமாரி தாயே என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்ட்டு பின்னங்கால போட்டு அடிக்க ரெண்டு பேரும் தலைதறிக்க ஓடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துறானுங்க. அந்த இடத்த விட்டு வெளில வந்துறானுங்க. அப்பாடா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் அந்த செவரு எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அங்க இருக்கிற செவரு ஒவ்வொன்றும் அப்படியே இவனுங்க மேல விழுக்க வருதுங்க. இவங்களும் ஓடுறானுங்க, ஓடிறானுங்க, கத்துறானுங்க, கதறானுங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேப்ல ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளில வந்துடுறானுங்க. அப்படி வெளில வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாமஸ் சொல்றத அந்த கேலி வந்து கேட்க மாட்டேங்கிறான். கேலிக்கும் தாமஸ்க்கும் மாத்தி மாத்தி சண்டை வர மாதிரி போயிட்டு இருக்குது. அப்போ அந்த பொண்ணு தெரசா இருக்கா பாருங்க, அந்த பொண்ணு அங்க வந்து டே ஆல்பி கண்ணா முடிச்சிட்டாண்டா, ஆனா கண்ணை முடிச்சதுல இருந்து சைலண்டா இருக்கிறான், என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்றதும் இவனுக்கு எல்லாரும் தலைதறிக்க அங்க ஓடுறானுங்க. அப்போ சத்தம் போடாம உட்காந்துட்டவன் நம்ம தாமஸ பார்த்ததும் பேச ஆரம்பிக்கிறான். நம்ம யாருமே இங்க இருந்து தப்பிக்க போறதில்ல, கண்டிப்பா நம்ம எல்லாரும் கடைசி வரைக்கும் இங்கதான் இருக்க போறோம் அப்படிங்கிறான். ஆல்பி உனக்கு என்னாச்சுடா, எதுக்காக அப்படி பண்ற, ஏன் நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கிற. அதுக்கு ஆல்பி வந்து தனக்கு எல்லாமும் ஞாபகம் வந்துட்டு தான் சொல்றான். டே தாமஸ் உன்னை தாண்டா நான் அங்க பார்த்தேன், நீ தான் அவங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒருத்தன். இந்த 3 வருஷம் மட்டும் கிடையாது, இன்னும் 30 வருஷம் ஆனாலும் நம்ம எல்லாரும் இங்கே தான் இருக்க போறோம். சோ எல்லாரும் அதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளில வந்து ஒரு சத்தம் ஒன்று கேக்குதுங்க. அந்த சத்தம் என்னங்கிறத பாக்கிறதுக்காக எல்லாரும் வெளில ஓடி போறாங்க. வழக்கமா இருட்டானதுக்கு அப்புறம் அந்த பேஸோட கதவுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும் இல்லையா. ஆனா இருட்டாகி ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த கதவுகள் இன்னமும் மூடப்படவே இல்லை. அந்த கிரீவர் மிருகம் வந்து நைட் டைம்ல மட்டும் தான் வெளில வரும். இப்ப நைட் ஆயிடுச்சு, அந்த கதவுகள் மூடப்படல. சோ கண்டிப்பா நம்ம எல்லாரும் செத்துருவோம்னு அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இவங்க பேசுறது மாதிரியே அந்த கிரீவர் மிருகம் வெளில வருது. அந்த மிருகங்கள் வரத பார்த்துட்டு இவங்க எல்லாம் அப்படியே தலைதறிக்க நாலா பக்கமும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவனையும் அந்த மிருகம் வந்து அப்படியே வாரி துருவிட்டு இருக்குது. அந்த மிருகம் எல்லாம் தாமஸ போட்டதுல அவனுக்கு பக்கத்துல வந்துருதுங்க. இந்த பையனும் பயப்படாம ஒரு கத்தி எடுத்து கையில வச்சுக்கிட்டு அதுக்கு கூட சண்டை போடுறதுக்காக போறான். அப்ப அந்த மிருகத்து மேல நம்ம தெரசா ஒரு தீப்பந்தத்தை தூக்கி போட்டதும் அது அப்படியே தகன்னு எரிய ஆரம்பிக்குது. அந்த கேப்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த கிரீவர் வந்து இவங்களை லாக் பண்ணிடுது. இவங்களை போட்டதுல அந்த மிருகம் பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது நம்ம நியூட் இருக்கான் பாருங்க, அவனும் தன்னோட ஆட்களும் சேர்ந்து அந்த மிருகத்து மேல ஈட்டிகளை பாய வச்சுட்டு அது வழியில அப்படியே கொஞ்சம் துடிச்சிட்டு இருக்க. அந்த டைம்ல எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க கட்டி வச்சிருக்க அந்த குடிசைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த மிருகங்கள் எதுவுமே உள்ள வரலங்க. அதுக்கு பதிலா அந்த குடிசைக்கு மேல அப்படி நடந்து போயிட்டு இருக்குது. அப்போ வெயிட் தாங்க முடியாம அந்த குடிசையை உடைச்சுக்கிட்டு கீழே விழுகும் போது தான் இந்த பசங்க உள்ள ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த மிருகத்துக்கு தெரிய வருது. சோ உள்ள இருக்கிற எல்லாரையும் அப்படியே ஒவ்வொருத்தவங்களா பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் ஜக்கையும் பிடிச்சி இழுக்குதுங்க. சோ ஜக்க காப்பாத்துற அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அந்த மிருகத்துக்கிட்ட போராடுறாங்க. இந்த ஜக்கை எப்படியாவது தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பவர் பிளான ஒரு ஊசி ஒண்ணு எடுத்து எல்லாரையும் குத்துறதுக்காக அந்த மிருகம் வந்து எடுக்குதுங்க. அது ஊசியால குத்த போகுது அப்படிங்கறத நம்ம ஆல்பி பாத்துறான். சோ ஒரு கத்தி எடுத்து மாங்கு அதோட கையில அடிச்சு அந்த ஊசியை மட்டும் அப்படியே தனியா உடச்சு எடுத்துறான். அதுவும் அப்படியே பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுது. ஆனா அந்த மிருகம் திரும்ப வந்து நம்ம ஆல்பியை அப்படியே தொக்கா தூக்கிட்டு போயிடுதுங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதாடா, உன்னாலதான் இங்க இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க. சோ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தாமஸோட மூஞ்சிலே ஒரே குத்தா குத்திடுறாங்க நம்ம கேலி. ஒரு வகையில பார்த்தோம்னா கேலி சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறது நம்ம தாமஸுக்கே தெரியுது. நான் உயிரோட இருந்தா இன்னும் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, சோ நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போனா அந்த மிருகத்தோட ஊசி எடுத்து இந்த பயத்தோட உடம்புல குத்திக்கிட்டு அப்படியே அதே இடத்துல விழுந்துடுறான். தாமஸுக்கு அடிக்கடி வரக்கூடிய அந்த கனவு மறுபடியும் வருது. என்னடா அப்படின்ட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா இந்த தாமஸ் பை இன்னும்
யாரும் செத்து போகலங்க. அதுக்கு பதிலா அந்த பழியும் நம்ம தெரசாவையும் ஒரு சிறைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்தோட மொத்த பொறுப்பையும் கேலி எடுத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம நேத்து நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையுமே நம்ப வச்சுட்டான். இதுக்கப்புறம் நாம இங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம கேலியை எதிர்த்து தான் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்போ தாமஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, கேலி சொன்ன எல்லாமே உண்மைதான். நம்மள யாருமே இங்க கொண்டு வந்து அடைக்கப்படல. அதுக்கு பதிலா நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம சின்ன வயசா இருந்ததுல இருந்து நமக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நாமளும் அது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல இருக்கிறதும் கூட ஒரு சேலஞ்சு தான். நம்ம எப்படியாவது இந்த மேஸை விட்டு வெளில போகணும் அப்படிங்கிறது தான் சேலஞ்சு. இந்த மேஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க உங்க எல்லாரையும் கண்காணிக்கிறதுக்காக தான் என்னையும் தெரசாவையும் இங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறான். அதை கேட்டதுமே எல்லாரோட வயிற்றுலயும் புளிய கரைக்குது. ஏன் நம்ம தெரசாவுக்கே பயம் தாங்க முடியல. சரிடா, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இத பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஊசியை குத்திக்கிட்டேன்ல, அப்படி அந்த ஊசியை குத்திக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்தது அப்படிங்கிறான். நீ சொல்றது உண்மையாவே எடுத்துட்டு போகட்டுமே, அதெல்லாம் அப்படியே விடு. எதையுமே கண்டுபிடிக்க முடியாம கிட்டத்தட்ட 3 வருஷம் நாங்க இங்க கஷ்டப்பட்டு இருந்துட்டோம். ஆனா நீ அப்படி இல்லையே, வந்த 3 நாள்ல இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான அந்த வழியை கூட கண்டுபிடிச்சிட்ட. எங்களை கண்காணிக்கிறதுக்காக தான் உங்க 2 பேரையும் ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்க எல்லாரையும் நீ தான் இங்க இருந்து காப்பாத்த போற அப்படின்ட்டு நானும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நம்பிட்டோம். சோ அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்தியாக்கணும். எப்படியாவது நாம அந்த வழியை கண்டுபிடிச்சாக்கணும். அதுக்கு நீ முதல்ல என் கூட வந்தாகணும். அதுக்கப்புறம் அந்த கேலி பையையும் நாம எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலி கிட்ட இந்த 2 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த கேலி பை என்ன பண்ற அப்படின்னா, அந்த மேஸ் இருக்கு பாருங்க, அது உள்ள போறதுக்கான அந்த கதவுக்கு பக்கத்துல 2 மரத்தை நட்டு அதுல இந்த தெரசா பொண்ணை கட்டி போட்டுறான். இதுக்கப்புறம் இந்த கதவு என்னானாலும் மூட போறதுல. சோ இன்னைக்கு நைட்டும் அந்த மிருகங்கள்லாம் திரும்ப வரும். அப்போ தெரசாவையும் தாமஸையும் நாம அந்த மிருகத்துக்கு பலி கொடுத்து நாம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறான். டேய் சொன்னா கேளுங்கடா, இந்த கேலி சொல்றத நம்பாதீங்க. இன்னைக்கு எங்க 2 பேரையும் பலி கொடுத்து உங்க எல்லாரையும் காப்பாத்திடுவான். நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு நாங்க செத்து போனதுக்கு அப்புறம் கூட இந்த கதவு மறுபடியும் திறந்தே தான் இருக்க போகுது. அது மூட போறதே இல்ல. சோ அன்னைக்கும் இந்த கிரீவர்ஸ் உங்களை போட்டு தள்ள உள்ளர வரும். அப்போ இந்த கேலி பைய தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கண்டிப்பா உங்கள யாராவது 2 பேரை இந்த கட்டையில கட்டி வச்சு கண்டிப்பா பலி கொடுப்பான். சோ கேலி கூட இருந்து செத்து போறீங்களா இல்ல மேஸ்குள்ள வந்து எங்க கூட வாழ போறீங்களா அப்படின்னு தெரசா கேக்குறா. அப்போ இவ பேசுறத யாரும் கேட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக, டேய் டைம் ஆயிடுச்சுடா, தாமஸையும் அந்த கட்டையில கட்டுங்கடா அப்படின்னு சொல்லும்போது மீனோ வந்து தன்னோட ஆட்களை சேர்த்துக்கிட்டு தாமஸையும் தெரசாவையும் காப்பாத்திடுறான். அப்போ தாமஸ் இங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயும், இத பாருங்க, இது ஒண்ணும் நம்ம வீடும் கிடையாது, இது ஒரு இடமும் கிடையாது. நம்மள வலுக்கட்டையமா யாரோ ஒரு சிலவங்க தான் இந்த இடத்துல தூக்கி போட்டுட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம இங்கேயே வாழ்ந்துட முடியாது. சோ தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாரும் என் கூட வாங்க. இந்த இடத்த விட்டு மட்டும் நம்ம ஒரு வேளை தப்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வேற ஏதாவது சாய்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த இடத்துல நீங்க இருக்க நினைச்சீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் சாவ தவிர வேற எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறான். தாமஸோட பேச்சை கேட்ட நிறைய பேரு கேலி சைட்ல இருந்து எல்லாரும் தாமஸ் பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ கேலி கிட்ட தாமஸ், இது பாரு கேலி, இதுக்கப்புறம் இங்க ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு எங்க கூட வா அப்படிங்கிறான். ஆனா கேலி வந்து தாமஸ் கிட்ட, இத பாருங்க, நீங்க எல்லாரும் அந்த மிருகத்துக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க பயணம் நல்லா முடியறதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு கேலி அப்புறம் இன்னும் ஒரு சில பேரு எல்லாரும் அந்த மேஸ்க்கு உள்ள போகாம வெளியே நிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் தாமஸ், மீனோ, சக்கு அப்புறம் தெரசா இவங்க எல்லாரும் தங்களோட டீமை கூட்டிக்கிட்டு செம்ம வேகமா உள்ள ஓடிட்டு இருக்காங்க. இவங்க தப்பிச்சு போக வேண்டிய அந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த மிருகம் வந்து நிக்குதுங்க. இதுக்கு முன்னாடி செத்து போன ஒரு மிருகத்தோட பாடி பார்ட்ட கையில எடுத்துக்கிட்டு அந்த கதவுக்கு பக்கத்துல போகும்போது அந்த கதவு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆச்சு இல்லையா? சோ அந்த கதையை சொல்லிட்டு அந்த செத்து போன மிருகத்தோட ஒரு பாடி பார்ட்ட சக்கோட கையில கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோ, அந்த மிருகத்தை நாங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை போட்டு தர ஓடிட்டு இருக்கானுங்க. அந்த மிருகத்து கூட சண்டை போடும்போது அந்த பாடி பார்ட்ட தெரியாம மிஸ் பண்ணிடுறான். அது அப்படியே உருண்டு போய் ஒரு பள்ளத்துக்குள்ள விழ போற நேரத்துல நம்ம தம்பி அப்படியே ஓடி போய் அதை பிடிச்சிடறான். அந்த மிருகத்துக்குள்ள சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அதை மேல இருந்து கீழே தள்ளி கொண்டுறானுங்க. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே குழிக்குள்ள இருந்து இன்னும் ஒரு 2 மிருகம் மேல வருதுங்க. மீனோ, தாமஸ் மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மிருகத்துக்கூட சண்டை போட்டு அடி பிரிச்சு பேத்துட்டு இருக்கும்போது செத்து போன மிருகத்தோட பாடி பார்ட் எடுத்துக்கிட்டு தெரசாவும் சக்கும் அந்த கதவுக்கு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அந்த கதவு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. அப்படி கதவு திறந்ததுக்கு அப்புறம் உள்ள போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு 8 நம்பர்ல உள்ள ஒரு பாஸ்வேர்டு போட்டதாங்க அது ஓபன் ஆகும். சோ அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கறத நம்ம தெரசா வந்து தாமஸ் கிட்ட கேட்கும்போது, இந்த மேஸ் வந்து தன்னோட பாதைகளை மொத்தமா 8 ஃபார்மட்ல மாத்திக்கும். ஃபார்மட்டும் 8, அதே நேரத்துல பாஸ்வேர்டும் 8 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து 8 நாள் வரைக்கும் தன்னோட பாதைகளை எந்தெந்த ஃபார்மட்ல இதை மாத்தி அமைச்சுக்கும் அப்படிங்கறத நம்ம மீனோ கிட்ட கேட்டு அதை பாஸ்வேர்டா போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு மீனோ கிட்ட கேக்குறான். அந்த ஃபார்மட் எப்படி எல்லாம் மாறும் அப்படிங்கறத அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மிருகத்தோட வாய்க்கு கீழே நம்ம மீனோ போய் மாட்டிக்கிறான். அந்த மிருகத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அந்த பாஸ்வேர்டையும் இவனால சொல்ல முடியல. அப்போ ஜெஃப் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் நம்ம மீனோ போய் காப்பாத்திடுறான். ஆனா அந்த பையன் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டி அப்படியே செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை போட்டு அந்த இடத்த ஓபன் பண்ணி எல்லாரும் உள்ள போறாங்க. நம்ம தாமஸுக்கு வந்து அடிக்கடி ஒரு கனவு வரும் பாத்தீங்களா, ஏதோ ஒரு லேப்ல இருக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்டா இப்ப அந்த லேபுக்குள்ள தான் இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த லேபையும் யாரோ அடிச்சு உடைச்ச மாதிரி இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் செத்து
செத்து போய் கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் இந்த மேஸ்க்கு அந்த பக்கமா இருந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதை எல்லாத்தையுமே இவனுங்க இந்த பக்கம் உட்காந்து பார்த்து இருந்திருக்கானுங்க. அப்ப நம்ம தாமஸ் ஒரு பட்டன் அமுக்கினதும் ஒரு வீடியோ ஒண்ணு ஓடுது. அதுல ஆவா பெய்ஜ் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க உங்க டாஸ்க முடிச்சு அந்த மேசை விட்டு வெளில வந்துட்டீங்க அப்படிங்கறது அர்த்தம். எனக்கு தெரியும் நீங்க நிறைய பேர் பயந்து போயிருப்பீங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியாம இருந்திருப்பீங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி உங்களுக்கு நடந்த எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் சூரியன் வந்து எரிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால கோடிக்கணக்கான மக்கள் எரிஞ்சு சாம்பலா போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் இந்த ஒட்டுமொத்த உலகமும் பஞ்சத்துல ஆழ்ந்திருக்குது. இதுவும் போதாதுன்னு இன்னொரு பக்கம் ஃபிளேர் அப்படிங்கிற ஒரு வைரஸ் மக்களை வந்து அழிச்சிட்டு இருக்குது. இந்த ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து அந்த வைரஸ்க்கு ஒரு எதிர்ப்பு மருந்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்களை தவிர வேற யாருக்குமே அந்த வைரஸை எதிர்க்கக்கூடிய மருந்தை எங்கிருந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. உங்களை மாதிரியான நியூ ஜெனரேஷன் கிட்ஸ் கிட்ட இருந்து தான் அந்த எதிர்ப்பு மருந்தை எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுவும் ஒன்னும் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. உங்க மூளை வந்து எப்பப்பெல்லாம் அதிகமா வேலை பார்க்க ஆரம்பிக்குதோ அப்பதான் உங்களோட உடம்புல இருந்து அந்த நோயை எதிர்க்கிறதுக்கான அந்த எதிர்ப்பு பொருளை எங்களால எடுக்க முடியும். அதனால உங்களோட மூளையை சிமுலேட் பண்றதுக்காக தான் நாங்க மேஸ் மாதிரியான ஒரு சில அமைப்புகள் ரெடி பண்ணி உங்களை மாதிரி நிறைய டீனேஜ் பசங்களை அங்க கொண்டு போய் விட்டோம். நாங்க நினைச்ச மாதிரி நிறைய முன்னேற்றங்களை உங்ககிட்ட பார்த்தோம். ஆனா நாங்க பண்றது இல்லீகல் இல்லையா? சோ வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருச்சு. சோ மொத்தமா எங்களை அள்ளிட்டு போகிறதுக்காக வந்துட்டானுங்க. இதுக்கப்புறம் என்னால தப்பிக்க முடியாது. சோ எல்லாத்துக்கும் சாரின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து தன்னோட தலையில சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரீயா இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த லேடி சொன்னதை கேட்டா ரொம்ப பயமா இருக்குது. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், வாங்க நம்ம கிளம்புவோம்னு சொல்லும் போது அந்த கேலி போய் அங்க வந்துடுறாங்க. ஆனா கேலி வந்து பாதிக்கப்பட்டிருக்கான். சோ எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம யாருமே இங்க இருந்து தப்பிக்க முடியாது. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்டா தாமஸ் அப்படிங்கிறான். இவன் மட்டும் கிடையாது, யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே தாமஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறாங்க. அது என்ன ஏது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லல, மேபி செகண்ட் பார்ட்ல சொன்னா நாம அங்க பாத்துக்கலாம். சரிங்களா? கேலி தாமஸ் துப்பாக்கியால சுட அந்த குட்டி பையன் ஜக்க அதை ஓடி போய் நெஞ்சில வாங்கிக்கிறான். ஆனா அதே நேரத்துல மீனவும் தன்னோட அம்பை எடுத்து நம்ம கேலியோட நெஞ்சில ஒற்றே குத்து. அவனும் அப்படியே செத்து போய் கீழே விழ இந்த குட்டி பையன் ஜக்க இருக்கான் பாருங்க, அவன் மறுபடியும் தன்னோட கையில இருந்த அந்த பொம்மையை நம்ம தாமஸ் கிட்ட கொடுத்து என்னோட அம்மா அப்பா கிட்ட இதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையனும் செத்து போயிடுறாங்க. இப்ப அந்த இடத்த விட்டு வெளில போற அந்த டோர் வந்து ஓபன் ஆகுதுங்க. துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஏகப்பட்ட கமாண்டர்ஸ் உள்ள வராங்க. இந்த எல்லா பசங்களையும் அள்ளிக்கிட்டு போயிட்டு ஒரு ஹெலிகாப்டர்ல போட்டு அங்க இருந்து பறக்க ஆரம்பிக்கிறாங்க. டே பசங்களா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல? இது வரைக்கும் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க சேஃப்டா அப்படிங்கிறான். அந்த இடத்தோட டாப்ல இந்த ஹெலிகாப்டர் பறக்க ஆரம்பிச்சதுமே இவங்க இவ்வளவு நாளா இருந்த அந்த மேசை வந்து பாக்குறாங்க. ஒரு பெரிய பாலைவனத்துக்கு நடுவுல தான் அந்த மேசை வந்து இவங்க கட்டியிருக்கானுங்க. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் வாயை பொறுத்துட்டு இருக்க இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே பண்ண அந்த பெய்ஜ் அப்படிங்கிற லேடி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போற மாதிரி காமிச்சாங்க இல்லையா? ஆனா அந்த லேடி இன்னும் செத்து போகலங்க, அது சும்மா நடிச்சிருக்கும் போல. அந்த மேஸ்குள்ள இருந்து தப்பிச்சு நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா எல்லாருமே வெட்டுகளா இருக்குதுங்க. மறுபடியும் நம்மள தாமஸ் மட்டும் தான் இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கான். அவங்க கிட்ட ஏதோ ஒரு திறமை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது. சோ இப்போ நம்ம அதையும் சோதிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப பார்ட் 2க்கு வந்து லீடு கொடுக்குறாங்க. இந்த பசங்க எல்லாரையும் ஹெலிகாப்டர்ல ஏத்திட்டு போனாங்க பாருங்க, அவங்களும் யாரும் நல்லவங்க கிடையாது, இந்த லேடியோட ஆளுங்க தான். செகண்ட் பார்ட்ல இவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதையும் இவங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல மேஸ்குள்ள வந்த அந்த கதையையும் செகண்ட் பார்ட்ல சொல்லுவாங்க அப்படிங்கறத நம்பி செகண்ட் பார்ட்டை இப்போ உங்களுக்காகவே பார்க்க போறேன். உங்களுக்கும் செகண்ட் பார்ட் பார்க்க ஆசையா இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களை அந்த வீடியோல மீட் பண்றேன். நமக்கு வாய்ஸ் ஆப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்குதுங்க, அந்த குரூப்போட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேற வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, நான் உங்கள் வாய்ஸ் ஆப் டிடி.